ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு அருமையான தைரியம் ஊட்டுகிற வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அதாவது தமிழ்ல சொன்னா, நான் உங்களை அம்போடு விட்டுட்டு போக மாட்டேன், நான் உங்களோடு இருப்பேன். நான் சரீர பிரகாரமாக இந்த வெள்ளத்தை விட்டு போனாலும் ஆவியானவர் இங்கே வருவார், அவர் உங்களோடு இருப்பார், அவர் என்னை வெளிப்படுத்துவார், நான் சொன்னதை உங்களுக்கு அவர் அறிவிப்பார் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். Dear children of God, our Lord Jesus Christ says He will not leave us orphans. That means He will always be with us. He will never leave you nor forsake you. He is Emmanuel, God with us. His presence is always with us. He takes care of us. He protects us. He speaks to us. He guides us. He leads us to the right path. So we need to understand our Lord Jesus is a God who keeps His promise. So He says, I will not leave you orphan. I will be with you. I will come back to you. அவர் நான் திரும்ப வருகிறேன் என்று சொல்கிறார். உலகம் என்னை காண்பதில்லை, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அற்புதத்தை நாம் காண்போம். அவர் நமக்கு செய்கிற நன்மைகளை நாம் காண்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துணையாளராக இருப்பதை நாம் காண்போம். அதைத்தான் அவர் சொல்கிறார். Dear children of God, we need to understand, you may not see Lord Jesus Christ in a physical form, but you will experience His presence in your life. He will speak to you. He will guide you. He will lead you. He will protect you. He will always be with you. அதுதான் உண்மை. எனவே நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் கலங்க தேவையில்லை, உங்கள் காரியங்களுக்காக நீங்கள் மனிதனை தேடி போக தேவையில்லை. காரணம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். Because He is with us, you don't need to be worried. You don't need to be afraid of anything. You don't need to seek the help of human beings, because He has already sent the helper, the comforter. That's the Holy Spirit. He is with us. அவர் மறுபடியும் வருவேன் என்று சொல்கிறார். இரண்டாம் வருகையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து நம்மை அழைத்து செல்வார். We are going to be with Him when He comes back to take us with Him. He is going to come back with the saints, to take the saints along with Him, to live with Him. That is the hope that every one of us have. நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரோடு கூட வாழப்போகிறோம், அவரோடு கூட நாம் பரலோகம் செல்ல போகிறோம் எனதான காரியங்களை நாம் எப்பொழுதும் விசுவாசிக்க வேண்டும். அதற்கென்று ஆயத்தமாக வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் உறைவிடமாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நீங்கள் திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிறீர்களோ, உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, உங்களுக்கு நல்ல உறவுகள் இல்லை, நல்ல உறைவிடம் இல்லை, நல்ல உணவு இல்லை என்று நினைக்கிறீர்களோ, உங்களை போஷிக்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர், உங்களை அரவணைக்கிறவர். He is the one who is going to feed you. He is the one who is going to comfort you. He is the one who is going to take care of you. Don't worry. He is with you. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அருமையான ஆண்டவரே, எங்களை நீ திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னீரேன். இது எங்களோடு கூட இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எங்களை பாதுகாக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். எங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்திடணும்.
அற்புத அடையாளங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.